என் மகன் வந்து இன்ஷா அல்லாஹ் இதுக்கு முன்னுக்கும் நேஷனல் டீமில் விளையாடணுன்றது ஆசை தான் இருக்குதுங்க. எனக்கு ஸ்ரீலங்கா நேஷனல் ரக்பி டீமில் விளையாடுறது ஒரு ஆசை ஒன்று இருக்குது. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு இவரோட ஃபேஸ் கட்டை பார்த்தாலே எங்களோட ஸ்ரீலங்கா ரக்பி டீம் விளையாடின ஃபாசில் மர்ஜாட அந்த ஃபேஸ் கட் ஒண்டி. இந்த டீமில் நீங்கள் யார் ப்ராக்டிஸுக்கு வரதுக்கு கல்லம் பண்ணி லேட்டாக படிக்கிறேன்னு சொல்லி யார் சொல்லுவீங்க? உமர். உமர், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் வரதுக்கு லேட் ஆகிறீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன ரீசன்? கொஞ்சம் வீடு கொஞ்சம் தூரம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த பப்பரை வழங்கும் யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யூத் ப்ளஸ் நிகழ்ச்சி என்று சொல்கின்ற பொழுது விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக விளையாட்டு நிகழ்வுகளோடு தான் நாங்கள் உங்களை அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கையில் பாடசாலைகளுக்கு இடையிலான, குறிப்பாக 19 வயதுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான ரக்பி லீக் போட்டித் தொடர்கள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் டிவிஷன் 2 போட்டிகளில் ஒரு அங்கமாக மடவள மதீனா தேசிய பாடசாலை பங்கு கொள்ளக்கூடிய போட்டிக்காக வேண்டித்தான் நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய யூத் பிளஸ் நிகழ்ச்சியை எடுத்து வந்திருக்கிறோம். எனவே இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய ரக்பி விளையாட்டினுடைய முக்கியமான விவரங்களை, அந்த போட்டி, அந்த விளையாட்டினுடைய முக்கியமான தருணங்களை நாங்கள் இந்த மைதானத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கும். எனவே தொடர்ச்சியாக த பப்பரை டிவி வழங்கக்கூடிய யூத் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். த பப்பரை டிவியின் யூத் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மடவள மதீனா தேசிய பாடசாலைக்கும் கொழும்பு டட்லி சேனாநாயக கல்லூரிக்கும் இடையிலான டயலாக் ரக்பி லீக் டிவிஷன் 2 போட்டிகள் தான் நடைபெறக்கூடிய இடத்தில் நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த போட்டி சற்று நேரத்துக்கு முன்னதாக நிறைவுக்கு வந்து இந்த போட்டியில் மடவள மதீனா தேசிய பாடசாலை அணி இந்த டிவிஷன் போட்டியில், அதாவது இந்த குழு நிலையில் 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. எனவே அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அந்த அணியினுடைய தலைவர் மற்றும் அவருடைய பெற்றோரை நாங்கள் தற்பொழுது சந்திக்க இருக்கின்றோம். அவர்களிடம் கேட்டு பார்ப்போம், வெற்றியை பற்றியதோடு மாத்திரமல்லாமல் இந்த ரக்பி விளையாட்டோடு அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்கின்றது என்ற விடயத்தை முதலில் நாங்கள் கேட்டு பார்ப்போம். முதலில் மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய தலைவரை பற்றி பேசுவோம். உங்களுடைய பேர்? மஹதி. சொல்லுங்கள், உங்களுடைய இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மேட்ச் அடிச்சிக்கிறோம். இன்னும் நாங்கள் அடுத்த மேட்சை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். மேட்ச் பை மேட்ச் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஈக்கிறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வருஷமும் சேம் படிக்க. உங்களோட பேரை சொல்லுங்கள். மரிக்கார். உங்களோட மகன் நல்லா விளையாடிட்டு வராரு. ஸோ எங்களுக்கு தெரியும், ரக்பி என்ற ஒரு ஹார்டான ஸ்போர்ட்ஸ். நீங்கள் எப்படி உங்களோட மகன் அந்த ஸ்போர்ட்ஸுக்கு போட விருப்பப்பட்டீங்க? என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்தீங்க? இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க உங்களோட மகன் இப்போ இருக்கிற இடத்த பற்றி? அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சந்தோஷமாக இருக்குது என் மகன் விளையாடுறதை பார்த்து. அவர் வந்து இவரை வந்து ஓட்டத்தில் வந்து இவர் வந்து நல்ல ஒரு ஸ்பீட் ரன்னர். அதுக்கு பிறகு பார்த்து இவர் நல்ல ஒரு விளையாட்டுக்காரர். அதோட இவரை வந்து நாங்கள் இந்த ரக்பி விளையாடுற போட்டால் நல்லா விளையாடுவார்னு சொல்லி போட்டோம். மாஷா அல்லாஹ், இன்றைக்கி கேப்டனாக வந்து நல்ல முன்னிலையாக விளையாட்டிக்கிறாரு. மாஷா அல்லாஹ். உங்களோட மகன் மஹதி மடவள மதீனா தேசிய பாடசாலையுடைய கேப்டனாக இருக்கார். அவர் உம்மாவா நீங்கள் இந்த பிள்ளைய நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அனுப்புறதுக்கும் இப்போ உங்களோட மகன் இருக்கிற இடத்துக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் இது. அவர் மாஷாலாம் நல்லா விளையாடுவார். அவர் ஸ்போர்ட்ஸ்லன்னு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் தான் வாரார் மாஷாலாண்டு. நினச்சி சந்தோஷம் பண்ணுறோம். ஓகே, பெரும்பாலான பேரண்ட்ஸ்மார் என்னென்னு சொன்னால், புள்ள ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி உங்களோட மகன் படிப்பாரா, இல்லாட்டி கொஞ்சம் படிக்கிறதுக்கு கலவா, என்ன மாதிரி, இல்லாட்டி 2 பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறாரா, இல்லாட்டி நிறைய அடி வாங்குவார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, மாஷா நல்லா படிப்பார். ஸ்போர்ட்ஸில் தான் கூட ஈக்கிறார். நல்லா சோனலெல்லாம் போகிறாரு. விளையாட்டு திறமையில் அவர் நல்லா. ஓகே, மஹதி சொல்லுங்கள், உம்மா வாப்பாவோட சப்போர்ட் எப்படி இருக்குது? பொதுவாக ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன்னா தெரியும், வெள்ளைங்காட்டி மெலும்பி ப்ராக்டிஸ் போகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அடியும் வாங்கியிருப்பீங்க வாப்பா கிட்ட, அப்படி எல்லாம் இருக்கும். ஸோ உம்மாடையும் வாப்பாடையும் சப்போர்ட் உங்களோட இந்த ஸ்போர்ட்ஸை முன்னே கொண்டு வரது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் இதில் இவ்வளோ தூரம் வாரதுக்கு காரணம் 2 பேர் தான். செலவழிக்கிறேன்னாலும் இருந்தாலும் 2 பேர் தான். எனத்தை இதுண்டாலும் நான் ஒன்று கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வாங்கி தந்துடுவாங்க. இதுக்கு வாரத்துக்கு காரணம் 2 பேர் தான். மாஷா அல்லாஹ். அதே போல் மஹதியோட தம்பி இருக்கார். அவரும் மடவள மதீனா தேசிய பாடசாலையில் தான் படிக்கிறாரு. தம்பி சொல்லுங்க, உங்களோட பேர்? மாமீர். ஓகே, நீங்களும் ரக்பி ப்ளே பண்ணுறீங்களா? ஓகே, நானா விளையாடுறதை பார்த்து என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதே மாதிரி பிளேயர் ஆகணுண்டு.
ஓகே ஓகே சரி. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி மஹதி கிட்ட, ஃப்யூச்சரில் உங்களோட என்ன கோல் இருக்குது? நீங்கள் ரக்பி பிளேயராக இப்போ உங்களோட பொசிஷனை சொல்லிவிட்டு என்ன ஃப்யூச்சர் உங்களோட எம்பிஷன் என்ன எங்களுக்கு சொல்லுங்கள். நான் வந்து வெஸ்ட் 15 ஃபுல் பேக் அடிக்கிறேன். எனக்கு ஸ்ரீலங்கா நேஷனல் ரக்பி டீமில் விளாட்றேன்னு ஒரு ஆசை ஒன்று. அதோட நீ அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு போகணுன்ற ஒரு ஐடியா. சரி, மாதிட்ட வாப்பட்ட கடைசி கேள்வி. மாண்ட இப்போ லைஃப், அதாவது ஸ்கூலில் நல்ல டேலண்ட்டாக விளாட்றாரு. ஒரு வாப்பாவா அவங்களோட மகன் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? என் மகன் வந்து இன்ஷா அல்லாஹ் இதுக்கு முன்னுக்கு நேஷனல் டீமில் விளையாடணுன்றது ஆசை தான் இருக்குது எங்களுக்கு. எனவே மஹதியினுடைய பெற்றோருடைய ஆசை உண்மையில் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா ரக்பி டீமில் அவர் ஒரு முன்னணி ஒரு பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியின் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக த பப்பரி டிவியினுடைய யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மடவல மதீனா தேசிய பாடசாலையினுடைய ரக்பி பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த பாடசாலையினுடைய 2 மாணவர் தலைவர்களோடு இப்பொழுது பேசுவோம். உங்களுடைய பேர்? வாஜித். ஹுமைட். நீங்கள் என்ன தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய தினம் என்னத்துக்காகவே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கிரேட் 13 ஏலவலுக்கு வந்து டெக் செய்கிறேன். எங்களோட ஸ்கூலுக்காக எங்களோட பாய்ஸ் விளாட்றாங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு முடியுமானவரை அவளுக்காக சேர் பண்ணுறதுக்காக நான் வந்தேன். ஓகே, நீங்கள் மடவல மதீனா இந்த கிரேட் 1லேருந்து படிக்கிறீங்களா? நான் கிரேட் 1லேருந்து மதீனாவில் தான் படிக்கிறோம். இப்போ நாங்கள் 13ல் எங்களோட ஸ்ட்ரீம் வந்து டெக். அப்போ எங்கள் ரக்பி கேப்டன் வந்து எங்களோட கிளாஸ்மேட். ஓகே, எங்களோட ஃப்ரெண்ட் தான் ரக்பி கேப்டன். அப்போ அதில் நாங்கள் பெருமை எங்களுக்கு எங்களோட கிளாஸ் பொடியத்தன் வந்து இப்படி இதாகிறன்றது ஒரு பெருமை. ஓகே ஓகே. நீங்கள் என்ன ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் செய்கிறீங்களா, இல்லாட்டி ரக்பி விளையாடி இருக்கீங்களா? என்ன அதை பற்றி சொல்லுங்கள். ரக்பி பற்றின பெரிய நாலேஜ் ஒன்றும் இல்லை எனக்குண்டா. நான் வந்து கெடட்டில் சார்ஜ் ஆகிறேன் ஸ்கூலில். மற்றது ட்ரெக் ஈவெண்ட்லண்டா லாங் ரன் மாதிரி. சரி, இப்போ உங்களோட நிறைய கிளாஸ்மேட் உங்களோட படிக்கிறவங்க தான் ரக்பி டீம் லீகிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு பிளேயராக இருந்திருப்பீங்க, விளையாடி இருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்கூலோட ஃப்யூச்சரை விட நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி வரணும், அதே போல் ரக்பி டீமை பற்றி நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்னதாக சொல்லுங்கள். எங்களோட ரக்பி டீம் வந்து ஸ்கூலில் இப்போ வந்து எங்களோட ஸ்கூலில் இப்படி ஒரு டீம் ஈக்கல, ரக்பிக்குன்ற ஒரு டீம் ஈக்கல. இப்போ எங்களோட பழைய மாணவர்கள் வந்து இந்த ரக்பி டீமை வந்து முன்னுக்கு எடுத்து அவங்களுக்கு உரிய பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா ஒரு மேலே கொண்டு வந்துடுறாங்க. எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட் லெவலாக வரணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். கட்டாயம். மடவல மதீனா தேசிய பாடசாலையினுடைய மாணவர் தலைவர்கள் கூறியது போல எதிர்காலத்தில் இல்லாட்டி மிக விரைவில் அந்த பாடசாலை இலங்கையினுடைய முன்னணி ரக்பி பாடசாலையாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த பப்பரையின் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளும். தொடர்ச்சியாக பப்பரையினுடைய யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். மடவல மதீனா தேசிய பாடசாலை அணிக்கும் கொழும்பு டட்லி சேனாநாயக்க கல்லூரி அணிக்கும் இடையிலான டயலாக் ரக்பி லீக் டிவிஷன் 2 போட்டிகள் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த போட்டியில் மடவல மதீனா தேசிய பாடசாலை அணி ஒரு அமோகமான வெற்றியை பதிவு செய்து அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த போட்டியில் விளையாடிய ஒரு முக்கியமான சில வீரர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்களுடைய அந்த அனுபவம், குறிப்பாக ரக்பி விளையாட்டின் மீது அவர்கள் ஏன் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். முதலில் அவர்களுடைய பெயர்களை கேட்டு பார்ப்போம். உங்களுடைய பெயர்? ரஹ்மி, வலீத், இப்ராஹிம், அப்துல் ரஹ்மான், ஃபஸ்லான், தல்ஹா, உமர். மடவல மதீனாவில் குறிப்பாக இந்த ரக்பி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 5 இயர்ஸாக பேத்து கொண்டிருக்கு. நீங்கள் என்ன ரீசனுக்காக ரக்பி விளையாட்டை சூஸ் பண்ணீங்க? உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு அதுக்கு விருப்பப்பட்டாங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களோட ரக்பி வந்து 5 இயர்ஸாக போயிட்டு கொண்டிருக்கு. அப்போ வந்து எங்களோட வந்து சின்னத்துலேருந்து அந்த ரக்பி பாண்ட் நல்ல வெயி. அது சுட்டி தான் அந்த எங்களோட ஸ்கூல் ப்ரைடைம் இந்த 5 வருஷத்துக்கு நாங்கள் டெவலப் பண்ணோம்ட்டு எங்களோட டீம் எல்லாம் கெதராகி தான் ஒன்றுக்காகி நல்லா விளையாடுறேன். நாங்கள் இதுக்கு போகிறோம் D7க்கு ட்ரை பண்ணோம். ஓகே, குறிப்பாக தெரியும் நீங்கள் எந்த பொசிஷன் ப்ளே பண்ணுறீங்க? நம்பர் 8. உங்களோட வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ண நேரம் ஓகேயா, இல்லாட்டி நீங்கள் வேறு ஸ்போர்ட்ஸ் செஞ்சுட்டு ரக்பி சூஸ் பண்ணீங்களா? என்ன மாதிரி நீங்கள் கிரேட் 1லேருந்து ஸ்கூலில் படிக்கிறீங்களா? என்ன மாதிரி அதை மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து இந்த எங்களுடைய ஸ்கூலுக்கு ரக்பி இன்ட்ரடியூஸ் ஆகலேருந்து ரக்பி விளாட்றேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஓகே, பொதுவாக தெரியும் எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்தாலும் ஏர்லி மார்னிங் எழும்பி ப்ராக்டிஸுக்கு போகணும். ஸோ அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ படிக்கிறதும் அது பெரிய கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி படிக்கிறீங்களா? ஸ்போர்ட்ஸ் மட்டுமா, ப்ராக்டிஸ் களவடிக்கிறீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? சொல்லுங்கள் பாப். நான் கோர்ஸ் ஒன்று செய்கிறேன். இப்படி பேலன்ஸ் பண்ணி தான் போகிறேன். அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை.
ஓகே இந்த டீமில் நீங்கள் யார் ப்ராக்டிஸ்க்கு வரதுக்கு கல்லம் கொஞ்சம் லேட் அப்படி சொன்னால் யார் சொல்லுவீங்க? உமர் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ்க்கெல்லாம் வரதுக்கு லேட் ஆகிறீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன ரீசன்? கொஞ்சம் வீடு கொஞ்சம் தூரம், பஸ்ஸில் வர கொஞ்சம் லேட் ஆகிடும். வேறு கிளாஸ் அதே இருந்தால் வர லேட் ஆகும், அவ்வளோ. ஓகே, இப்போ இந்த டீமில் வந்து யார் நல்லா படிப்பீங்கன்னு நீங்கள் யாராச்சும் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எப்படி? அவ்வளோ இல்லை. ஓகே, உங்களை பார்த்தாலே எங்களுக்கு இவரோட ஃபேஸ் கட்டை பார்த்தாலே எங்களோட ஸ்ரீலங்கா ரக்பி டீம் விளையாடின ஃபாசில் மர்ஜாட அந்த ஃபேஸ் கட் ஒண்டி. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் எம்பிஷன் எப்படி இருக்குது ரக்பியில்? இப்போ நீங்கள் என்ன பொசிஷன் விளையாடுறீங்க? ஸோ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி உங்களுக்கு கோல் இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் என் பிளேஸ் வந்து ஃப்ளேங்கர். நான் ஃப்யூச்சரில் இதாக்கணும், ரெக்கர் விளையாடணுன்னு தான் இதாகிறேன். போதும். ஃப்யூச்சரில் விளையாடணுன்னு தான் இதாகிறேன். ஓகே, இவர் நிறைய யோசிக்கிறாரு. ஸோ இந்த டீமில் வந்து மிச்சம் அந்த பாட்டு பாடிட்டு ஒரு சில்லாக ஒரு ஆற்றலை எடுத்துக்கொண்டு பிளேயர்ஸ் யாராச்சும் மீங்கிறீங்களா இந்த டீமில்? உண்மையா? உண்மை. ஸோ உங்களோட ஃபேவரட் ஒரு ஆக்டர் ஒன்று ஈப்பார், அவர் யாராச்சும் அப்படின்னு இல்லை. தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு அடிக்கடி பாடுற ஒரு பாட்டு ஒண்டிங்க? ரவுடி பேபி. ஓகே, தனுஷ்ட பாட்டு தான் ரவுடி பேபி பாட்டு. அந்த பாட்டை தான் இவர் எங்களோட தம்பி நிறைய கேட்டுக்கிறாரு ஃபஸ்ட்லான். ஸோ ஃபஸ்ட்லான் உங்களோட உயரத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் குறிப்பாக அந்த முக்கியமான இடங்கள் பொசிஷனில் விளையாடுற பிளேயராக எனக்கு தோணுது. ஸோ உங்களோட பொசிஷன் என்ன? ஃப்யூச்சரில் ஒரு ரக்பி பிளேயராக வரக்கூடிய அனைத்து விதமான அந்த எட்டிடியூடும் அந்த இதுவும் இருக்குது. ஸோ உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இது அப்படியே ஸ்டடீஸும் கவர் பண்ணுறதுக்கு ஓகே. எல்லாம் எங்களை எம்ஐசியும் நீக்கிறா, ஸ்டடீஸும் இதையும் கவர் பண்ணி போக. ஓகே, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயந்தான். இப்போ மடவள மதியனால் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு ரக்பி வந்திருக்கீங்க. இப்போ ஒரு முக்கியமான கேண்டி ஸ்கூலில் கொழும்பு ஸ்கூலில் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் மடவள மதினா ஸ்கூலை விட்டுட்டு போவீங்களா? தொடர்ந்து விளையாடுவீங்களா? தொடர்ந்து விளையாடு. உங்களோட நிலப்பாடு? மதினா தான் விளையாடும். ஸ்கூல்லேருந்து போக வரைக்கும் மாட்டீங்களா? மதினா தான். நீங்கள் எப்படி? இல்லை போவேன். பார்த்தீங்கன்னா நீங்கள்? நான் அப்படியே முடிக்கிறேன், இந்த ஸ்கூலில் தான் விளையாடி முடிக்கணும். எங்களால் மதினா ரக்பியே நல்லா எடுத்து ரைட் ஆகும். நீங்கள் எப்படி? நிச்சயமாக இல்லை. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிளேயர்ஸ் மாறும் கடைசி வரைக்கும் ஸ்கூல்லேருந்து போகும் வரைக்கும் மடவள மதினா தேசிய பாடசாலைக்காக விளையாடி அந்த பாடசாலைக்கு ஒரு பெருமையை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு உறுதிமொழியை தந்திருக்காங்க. நிச்சயமாக எதிர்காலத்தில் அவங்க அதை நிறைவேற்றுவாங்க என்ற நம்பிக்கையோடு எங்களோடு இணைந்து கொண்டு இந்த அனைத்து பிளேயர்ஸுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் தொடர்ச்சியாக யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்தீர்கள். எங்களோட ஜேர்னியை சொல்லணுன்னா ஃபைசல் அமர்டீன் நானாக இல்லாமல் இந்த ரக்பி மதினால இல்லை, மடவள மதினால. நாங்கள் மற்ற ஸ்கூல்களை பார்க்க போனால் அவங்கள்ட்ட வந்து ரகம் வந்து பழைய இதாக இருந்துச்சு. நாங்கள் புதுசாக ரகம் துவங்கினது. நாங்கள் த பப்பரை வழங்கக்கூடிய யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியில் முதலில் நாங்கள் பேச இருப்பது குறிப்பாக மடவளை மதினா தேசிய பாடசாலையினுடைய தலைவர் என்று கூட சொல்லலாம், அதிபராக இருக்கக்கூடியவர் தான் தற்பொழுது நாங்கள் பேச இருக்கணும். எனவே அவருடைய பெயரை கேட்டுவிட்டு இந்த பாடசாலையினுடைய கல்வியோடு மாத்திரமல்லாமல் இந்த விளையாட்டுத்துறையில் மடவள மதினா தேசிய பாடசாலை எந்த இடத்தில் இருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். சார், உங்களோட பேரை சொல்லுங்கள் சார். நான் எஸ்ஏசி முகமது ஜிப்ரீல், மடவளை மதினா தேசிய பாடசாலையின் அதிபராக தற்போது நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே எமது பாடசாலை 90 வருடங்களை கொண்ட ஒரு வரலாற்றை கொண்ட மத்திய மாகாணத்தில் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பாடசாலை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பெருமை கூடிய பழைய மாணவர்கள் எல்லா திக்கிலும் உலகெங்கும் இருக்கின்றார்கள் என்பதில் நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூறிக்கொள்வதோடு, உண்மையிலேயே எங்களோட ரக்பி விளையாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு 2 பேருடைய முயற்சியின் காரணமாக, அது அல்ஹாஜ் நாஜிம் ஹாஜர், அடுத்தது எங்களோட ஃபைசல் அமர்டீன், இவர்களுடைய முயற்சியின் காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ரக்பியானது இந்த குறுகிய காலத்தில் 2 முறை நாங்கள் டிவிஷன் 1, டிவிஷன் 3, சிக்மெண்ட் ஏயில் சேம்பாக இருக்கோம். 23, 24 ஆகிய காலங்களில் சேம்பாக இருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் இந்த முறை தான் டிவிஷன் 2க்கு நாங்கள் ப்ரொமோட் ஆகினோம். டிவிஷன் 2 ப்ரொமோட் ஆகி 2 மேட்ச்லேயும் நாங்கள் வின் பண்ணி இப்போ டிவிஷன் 2லையும் எங்களோட குரூப்பில் நாங்கள் சாம்பியனாக இருக்கிறோம். அது உண்மையிலேயே எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு வந்து அவங்களோட திறமைகளை காட்டினாங்க. அவங்களோட அந்த திறமைகளால் நாங்கள் இருக்கின்றோம்.
இது பெருமையாக நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். எங்களோட மாணவர்களுடைய திறமை இன்னும் மேலோங்க செய்வதற்கான பல்வேறு வழித்திட்டங்களை நாம் மேற்கொள்வதை காத்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது மடவள மதீனா தேசிய பாடசாலை ஒரு முன்னணி பாடசாலையாக பெயர் போன பாடசாலையாக வந்து கொண்டு, எனவே இதற்கு நீங்கள் உதவி செய்தவர்களை ஞாபகப்படுத்தினால், ஆனால் இதற்குரிய அடிப்படை வசதிகள் பாடசாலையில் இருக்கின்றனவா, இதற்கு யார் யார் உதவி செய்கின்றார்கள், அது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். உண்மையிலேயே ரக்பி இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கான மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கூடிய ஒரே ஒரு நபர் யார் என்று சொல்வதென்றால் ஃபைசல் அமாட்டி. அதே போன்று எமது பாடசாலையில் நிற்கக்கூடிய பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், அதே போன்று ரக்பிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. ரக்பி குழுவினர்கள், ரக்பி மீடியா யூனிட் என்று பல குழுக்கள் காணப்படுகின்றது. உண்மையிலே அந்த வகையில் எங்கள் பெற்றோர்களை நான் மறக்கக்கூடாது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எந்நேரமும் அயராது பாடுபட்டு இன்று கூட பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து தங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த மெச்சை பார்ப்பதற்காக அங்கிருந்து இங்கு விஜயம் செய்துள்ளார்கள். அந்த வகையில் நான் அனைத்து மக்களுக்கும் இந்த தருணத்தை நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளதோடு, இன்ஷா அல்லாஹ் நாம் குரூப்பில் அடுத்த இயங்கக்கூடிய மேட்ச்களையும் நாங்கள் சிறப்பாக விளையாடி அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி எங்களுடைய இலக்கு இன்ஷா அல்லாஹ் 2027 டிவிஷன் 1 நாங்களும் ஒரு விளையாடக்கூடிய ஒரு முஸ்லீம் பாடசாலையாக நாங்களும் நிற்போம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே அந்த இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்துக்கு நீங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றீர்கள். எமது மாணவர்களுக்கு நீங்கள் செய்த இந்த மீடியா மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த விடயமும் பாராட்டத்தக்க விடயம். அந்த வகையில் உங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அதிபரனுடைய அந்த பேச்சில் அனைத்து விதமான அந்த சுருக்கங்களும் இருக்கின்றது. மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய இந்த ரக்பி விளையாட்டு மிக விரைவில் இலங்கையில் டிவிஷன் 1 அணியாக அந்த பாடசாலை மாற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு, எதிர்காலத்திலும் அந்த அணி இன்னும் பல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யூத் பிளஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அதிபர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. த பப்பர் டிவி வழங்கக்கூடிய யூத் பிளஸ் நிகழ்ச்சியை நாங்கள் தற்பொழுது மடவள மதீனா தேசிய பாடசாலை அணிக்கும் டட்லி சேனாநாயக்க கல்லூரி அணிகளுக்கும் இடையில் டயலாக் ரக்பி லீக் டிவிஷன் 2 போட்டிகளினுடைய அந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மைதானத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய ரக்பி விளையாட்டினுடைய அபிவிருத்தியில் முக்கிய பங்காற்றியவர்கள் பற்றியோடு நாங்கள் பேசிக்கொண்டோம். அந்த அடிப்படையில் இந்த பாடசாலையினுடைய இந்த ரக்பி அணியினுடைய முக்கியமான முதுகெலும்பாக விளங்கக்கூடிய பயிற்றுவிப்பாளரையும் உதவி பயிற்றுவிப்பாளரையும் தான் தற்பொழுது நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். எனவே அவர்களுடைய பெயரை கேட்டுவிட்டு முதலில் நாங்கள் அவர்களுடன் பேசி பார்ப்போம். உங்களுடைய பேர்? என் பேர் நஸ்ரீ. உங்களோட பேர் சார்? என் பேர் போனி. என் பெட் நேம் போனி. என்னோட நேம் நிசாம். ஓகே. மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய ரக்பி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 5 வருடங்கள் ஆகின்றது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு பழைய ஒரு ரக்பி வீரர். மடவள மதீனா தேசிய பாடசாலையினுடைய உங்களுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது? அந்த கடந்த கால அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் மடவள மதீனாவில் ரக்பி ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. அந்த 5 இயர்ஸில் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஆவே கீழே டிவிஷனில் தானே இருந்தோம். இப்போ ஒரு டிவிஷனாக வின் பண்ணிக்கொண்டு இப்போ டிவிஷன் 2ல் குரூப் மேட்சஸில் சாம்ப் ஆகியிருக்கும். செகண்ட் ரவுண்டில் வந்து எங்களுக்கு இன்னும் 3 மேட்சஸ் இருக்குது. நாங்கள் மேட்ச் பை மேட்ச் ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட் 2 மேட்சஸ் வின் பண்ணிக்கிறோம். இப்போ குரூப் சாம்ப் ஆகிக்கிறோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் விளாட்றதுக்கு. எங்களோட ஜேர்னியை சொல்லணுன்னா ஃபைசல் அமர்டீன் நானா இல்லாமல் இந்த ரக்பி மதீனாவில் இல்லை, மடவள மதீனாவில். அப்போ ஃபைசல் அமர்டீன் நானோட ஒத்துழைப்போட நாங்கள் 5 இயர்ஸுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இருந்த கோச்சஸை இன்றைக்கி நினைவுபடுத்தணும். மிஸ்டர் ஜப்பார் சார், மிஸ்டர் ஷமீந்தர், அதுக்கப்புறம் எங்களுக்கு மிஸ்டர் ஃபைசால் சார், அவங்க 3 பேரும் எங்களுக்கு உதவியாக கோச்சாக இருந்தாங்க. ஃபஸ்லி சார் ஒருத்தர் 4 பேரும் உதவியாளராக இருந்தாங்க கோச் பண்ணிக்கொண்டு இத்தனை வருஷமாக. அதுக்கு பிறகு தொடர்ந்து 6 வருஷமாக நாங்கள் செஞ்சு கொண்டு வந்தோம். இடையில கோவிட் இந்த விஷயங்களால் விடுபட்டுச்சு. மறுவாள் நாங்கள் எடுத்து பிடிச்சி செஞ்சு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட பெரிய கோல் ஒன்று இருக்குது. அந்த கோலுக்கு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். டிவிஷன் வர்றது தான் எங்களோட எய்ம். அப்போ அதுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்கூல் ஆல் பாய்ஸ் மதீனா ரக்பி யூனியன், ஆல் பாய்ஸ் எஸ்டிசி ஸ்கூலாலையும் நல்ல ஒத்துழைப்புன்னு கிடைக்கிது எங்களுக்கு முன்னுக்கு வாரத்துக்கு. அது மாதிரி ஓபிஏ எல்லாம் குரூப்ஸும் சேர்ந்து மடவள மக்கள் அந்த ஒத்துழைக்கிறாங்க எங்களுக்கு. எல்லோரும் சேர்ந்து பெரிய பயணம் ஒன்று போக
இருக்கோம் முன்னுக்கு. அதே போல் கோச் பொதுவாக தெரியும் டிவிஷன் 1 சொன்னால் ஸ்ரீலங்காவில் பெஸ்ட் ஸ்கூல் தான் இருக்குது. ஸோ அவங்களோட ரக்பியில் அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ், அவங்களோட டெக்னிக், கோச்சிங் எல்லாம் வேறு லெவல். ஸோ இப்போ மடவலை மாதிரினா இப்போ லாஸ்ட் இயரும் சேம்படுத்தி இந்த இயரும் இன்ஷால்லா சேம் படிக்கணும் அந்த எதிர்பார்ப்படியாங்க. ஸோ சேம் படிச்சுன்னு சொன்னால் டிவிஷன் 1க்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்கா? என்ன மாதிரியான இது ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது? அதே போல் டிவிஷன் 1க்கு வந்தால் மடவலை மதீனா தேசிய பாடசாலை எவ்வாறு இருக்க போகுது, நீங்கள் எப்படி அதை ஒரு எம்பிஷனாக ஒரு கோலாக நீங்கள் பார்க்குறீங்க என்பதை பற்றி சொல்லுங்கள். இப்படி தான் இப்போ நான் பார்க்குறேன்டா, இப்போ நாங்கள் இதில் அடிஷனல் நாங்கள் இந்த டிவிஷன் 1க்கு வருவோம், சி குரூப்புக்கு வருவோம் நாங்கள். அப்போ நாங்கள் மற்ற ஸ்கூலெலாம் பார்க்க போனால் அவங்கள்ட்ட ரகம் பழைய இதாக இருந்துச்சு. நாங்கள் புதுசாக ரகம் துவங்கினது. நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளைங்க இப்படி மாணவர்கள் இப்படி நாங்கள் விளையாடுறது எங்களோட ஈக்கிற பிள்ளைங்கள்ட்ட ஈக்கிற ஒரு அதிஷ்டானம். கோச்சுங்கள்டையும் ஸ்கூல் சப்போர்ட், பேரண்ட்ஸ் சப்போர்ட், அது எல்லாம் மீக்கி எங்களுக்கு. நான் நினைக்கிறேன் இதில் எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியாக இன்னும் எங்களுக்கு இன்ஷால்லா எங்களுக்கு முன்னுக்கு வரையிலும் எங்களுக்கு இன்னும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே கோச், ஃபைனலாக சேம் கொஷன் தான். மடவலை மதீனா தேசிய பாடசாலைய ரக்பியினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நீங்களும் ஒரு 5 years ஆகிறீங்க, ஒரு யங் கோச் ஆகிறீங்க. ஸோ ஈவன் நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்கூல் புதுசு இல்லை, ஸோ எல்லாரோட சப்போர்ட்ஸும் இருக்குது. உங்களோட ஃப்யூச்சர் கோல் என்ன? கூடிய சீக்கிரம் அந்த கோலுக்கு போகலாமா என்றதை நீங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் கோலுக்கு போகிறது கிட்டத்தில் பண்ணல, அது இது லாங் டேர்ம் பிளான் உண்டு. நாங்கள் ஒரு 5 years பிளான் ஒன்று போட்டு அதுக்கு தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம். அப்போ இந்த வருஷம் நாங்கள் அடித்தா டிவிஷன் 1ல் செக்மெண்ட் சிக்கு தான் வருவோம். அப்போ அதுலேயும் நாங்கள் சாம்ப் ஆகி செக்மெண்ட் பிக்கு வருவோம். செக்மெண்ட் பிலேயும் சாம்ப் ஆகி தான் செக்மெண்ட் ஏக்கு வரையிலும். இது நீண்ட பயணம், சொல்கிற மாதிரி லேசாக வர முடியாது. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பும் வேணும். இன்னும் எங்களுக்கு ஊரில் அதோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ஒத்துழைப்பும் வேணும். அப்போ மெயினாக சொல்லப்போனால் அங்கே மதீனாவில் டேலண்டட் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரக்பி நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு போல் ஒன்று கூட கண்டிருக்காத பிள்ளைகள் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கண்டா அந்த அவங்களோட டேலண்ட், ஹார்ட் ஒர்க், எல்லாரையும் அந்த தேவை ஒன்று ஏதாவது ஒரு பெரிய இது ஒன்று அடையணுன்ற ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை முன் வச்சு நல்ல டேலண்டான பிள்ளை இருக்கோம். நாங்கள் அந்த பிள்ளைங்களை ரெக்ரூட் பண்ணி கொண்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போய்ட்டு நாங்கள் அந்த பிள்ளைகளை எடுத்து இன்னும் எங்களோட கோல் இன்னும் அதை வித்தின் 4 to 5 years A டிவிஷன் வர்றது தான் எங்களோட கோல். ஆனால் அதுக்கு தெரியும் ஈஸியாக பண்ண முடியாதுன்னு பெரிய ஒரு டாஸ்க். நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு இருக்கோம். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட உதவியோட எல்லாரும் சப்போர்ட்டோடையும் செய்யல் இன்ஷா அல்லாஹ். யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியினுடைய கடைசி தருணத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மடவலை ரக்பி விளையாட்டினுடைய முக்கியமான பல தருணங்களை பார்த்தோம். குறிப்பாக அந்த அணியுடைய வெற்றி, அதே போல் அந்த ரக்பி அணியினுடைய வரலாறு, அபிவிருத்தி, முக்கியமான பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றொரு யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியில் மற்றொரு விளையாட்டோடு மற்றொரு முக்கியமான இடத்திலிருந்து உங்களை நாங்கள் சந்திக்கணும். அதுவரை நாங்கள் யூத் ப்ளஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். எங்களுடைய தயாரிப்பாளர் அசாத்தின் முகமதுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று செல்லும் நான் முகமது ரிஷாத். நன்றி, வணக்கம். Elevate your game with the Papare, Sri Lanka's ultimate sports destination. Experience every heartbeat and every goal like never before. From cricket to football, rugby to athletics, we capture the spirit of every sport that ignites our passion. Relive legendary moments, exclusive interviews and expert commentary, all in one place. Join us for live coverage of thrilling matches and events, bringing you closer to the action. Together, we unite a nation through the love of sports. Tune in to the Papare, your home for all things sports. Live the action, feel the excitement.
so that was wonderful. It was a fun event. Just a little bit of width on offer, and he's got fast hands. Dilshan. ප්‍රබල පන්දුවක් කෙවර ප්‍රබල ඉල්ලීමක් නෑ කන්දුව කඩුල්ලේ වදින්නේ ඒ අනුව සාර්ථකත්වයට පත් වෙනවා ඔබ නමුත් තරමක් දෙන්න දෙසට යමුනවා ඔහු කල්තියාම අපේක්ෂා කරන පන්දුව පැමිණෙන අවත පිළිබඳව ඉහළින්ම පන්දුව එල්ල වෙනවා කෙටි පන්දුවට ඉහළින් පාර ස්ථානගත කිරීම ලකුණු 4ක් on the Papare on Dialogue TV ශ්‍රී ලංකාවේ අංක 1 ක්‍රීඩා නාලිකාව The Papare